Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா mesh current analysis. So mesh current analysis. So இந்த டாபிக்லயே நமக்கு கிளியரா தந்திருக்காங்க mesh current analysis. So meshல flow ஆகக்கூடிய current என்ன பண்ணனும் நாம analysis பண்ணனும். So இந்த mesh current analysis அப்படினு சொல்லும்போது first of all meshனா என்ன சரியா meshனா என்ன so mesh அப்படினு சொல்லும்போது it's a closed loop சரியா அதுக்குள்ளாடி வேற எந்த லூப்புமே வராது so ஒரு closed loop தான் என்னன்னு சொல்லுவோம் mesh அப்படினு சொல்லுவோம் so இந்த mesh analysis find out பண்றதுக்கு various procedures step by step procedure இருக்கு அது என்னென்ன அப்படினு பார்த்திரலாம் so steps used to calculate the mesh current analysis so first எடுத்த உடனே ஒரு problem தந்திருக்காங்க அப்படினா first எடுத்த உடனே அதுல total number of meshes எத்தனை இருக்கு அப்படினு find out பண்ணனும் so first find total number of meshes in the circuit நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய சர்க்யூட்ல எத்தனை மெஷ் இருக்கு அப்படினு ஃபைண்ட் அவுட் பண்ணனும் so if m equal to 3 எனக்கு தந்திருக்கக்கூடிய சர்க்யூட்ல 3 மெஷஸ் இருக்குது அப்படினா அதோட டோட்டல் ஈக்குவேஷன் எத்தனை இருக்கு அப்படினு நோட் பண்ணிக்கலாம் so number of equation எத்தனை இருக்கும் எனக்கு 3 தான் இருக்கும் so 3 meshes இருக்குது அப்படினா நான் அதை சால்வ் பண்றதுக்கு எனக்கு எத்தனை ஈக்குவேஷன் தேவை 3 equations தேவை so செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நான் mesh அப்படினு சொல்லிட்டேன் so அந்த மெஷ்க்கு எனக்கு என்ன பண்ணனும் நேம் கொடுக்கணும் சரியா so name the meshes தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா so இந்த மெஷ்ல இருக்கக்கூடிய current flow direction நான் நோட் பண்ணனும் so or the direction of flow of current okay அடுத்த ஸ்டெப் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இதுல நம்ம எந்த லா அப்ளை பண்ணலாம் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அப்ளை பண்ணலாம் so apply கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா in the mesh so அடுத்ததா நான் என்ன பண்ண போறேன் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அப்ளை பண்ண போறேன் so final step என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அப்ளை பண்ணிட்டு எனக்கு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும் so அந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணனும் சால்வ் பண்ணனும் solve the equations so இந்த equations நம்ம சால்வ் பண்றதுக்கு நமக்கு வந்துட்டு either நம்ம கிராமர்ஸ் ரூல் பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் சால்வ் பண்ணிக்கலாம் டைரக்ட்டா கால்குலேட்டர்ல என்ன பண்ணிக்கலாம் ஈக்குவேஷன் மோட் போட்டு சால்வ் பண்ணிக்கலாம் அல்லது மேட்ரிக்ஸ் ஃப்ரேம் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் சால்வ் பண்ணிக்கலாம் ஸோ ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது ஸோ ஒரு மெஷ் அனாலிசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸ் அதில் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ இனிஷியலாக என்ன பண்ணணும் நான் டோட்டல் நம்பர் ஆஃப் மெஷர்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் மெஷர்ஸ் எத்தனை இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நான் எழுதணும் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மெஷ்ஷுக்கும் நான் செப்பரேட்டாக நேம் கொடுக்கணும் தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு மெஷ்ஷில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டோட டைரக்ஷன் நான் மார்க் பண்ணணும் ஃபோர்த் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெஷ்ஷில் நான் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அப்ளை பண்ணணும் ஏன் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் அ க்ளோஸ்ட் லூப் ஸோ மெஷ் அப்படின்னு சொல்லும்போது இது வந்துட்டு ஒரு க்ளோஸ்ட் லூப்பாக கன்சிடர் பண்ணுறதுனால கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the summation of total voltages in the particular loop or in the particular meshes is equal to 0 அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அதனால ஒரு க்ளோஸ்ட் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா நோட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது அந்த ஈக்குவேஷன் நமக்கு 3 ஈக்குவேஷன் கிடைக்கும் அந்த 3 ஈக்குவேஷன் என்ன பண்ணிக்கலாம்
வேரியஸ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ.